இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி. மெயின் டிஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ சைட் டிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டானது ஒன்று என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு டிஷ் பண்ணும் போதும் அடுப்பு மேடை வந்து இவ்வளோ கலைஞ்சி இருக்காது. ஆனால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் அடுப்பு மேலே தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே காய்கறிகள் ஓப்பனில் இருக்கும் அன்டில் நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து லாஸ்ட் பெப்பரு சோயா சாஸ்லேருந்து எல்லாமே மேடையில் தான் இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன், சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டு மசாலாலாம் என்னென்ன போட்டேன்னா மைதா மாவு கொஞ்சம், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பெப்பர் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எதுவுமே அடிஷ்னலாக வெளியே போய் வாங்கலை. சோயா சாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதை தவிர்த்து வேறு எந்த வித ஃபுட் கலரும் அடிஷ்னலாக பெரிய ஐட்டமும் வாங்கலை. பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆனியனை ஆட் பண்ணிவிட்டேன். ஆனியனை நல்லா வதக்கிட்டே இருங்க. ஆனியன் நல்லா பொரிஞ்சிடனே நல்லா அதை எண்ணெயில் வதக்கின உடனே நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தக்காளிக்கு பதிலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்லாம் ஆட் ஆகிருக்கனால நாங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதை திக்னஸ்க்காகவும் அந்த கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக அம்மா வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை இதில் ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பொரிச்ச காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். கலரி விட்டுட்டு இதுலேயே ஆட் பண்ணிட்டோம். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குமே. ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு காலிஃப்ளவர் ஃபுல் கிரேவிக்குமே போதுமானது. நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. இது சும்மா சொல்லலை, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மூடி மாத்திரம் சோயா சாஸை கலந்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த பொரிச்ச கார்ன்ஃப்ளவரில் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ்காக உங்களுக்கு கொத்தமல்லியும் வெங்காயத்தாலேருந்து அதை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட் சர்வ் பண்ணும் போது வித் ஃப்ரைட் ரைஸோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டலில் இருந்த டேஸ்ட்டை அப்படியே எங்கள் அம்மா கொண்டு வந்துட்டாங்க. இது முழுக்க முழுக்க நான் செய்யலை, எங்கள் மம்மி தான் செஞ்சாங்க. நான் மம்மிக்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இது செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இது நல்லா வந்துச்சு. நீங்கள் வேறு எந்த ஐட்டமும் வெளியே வாங்க வேண்டியது இல்லைன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ வீட்டில் இருக்க 2 ஐட்டம் தான். சோயா சாஸ் கண்டிப்பாக இருக்கும், ப்ளஸ் டொமேட்டோ சாஸும் இருக்கும். இது ரெண்டும் வச்சு நீங்கள் சூப்பரான டிஷ்ஷு ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் பர்த்டே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க நிஜமாகவே ஹாப்பி ஆகிடுவாங்க. எனக்குமே இது பிடிச்ச டிஷ்ஷுனால நானுமே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.